Hello, hi, welcome to another new episode to Manos Mobakran Talks. And in this episode, yes, as you can see, we are going to drive the all-new Kia Carens Clavis EV. The name is so big, yes. And I'm having today the 51.4 kilowatt battery, which is actually the extended range. I'm going to drive an entire stretch for almost more than 500 kilometers. Yes, you heard that right. So without any further ado, let's get started into the video. And if you're watching me for the first time, don't forget to even like, share and also subscribe to my channel, Manos Mobakran Talks. Let's get it rolling. I would like to thank Kia Capital Chennai for giving me this Kia Carens Clavis EV. இந்த வண்டி வந்து ஐஸ் இன்ஜின் அண்ட் எலக்ட்ரிக் காருமே இருக்கு. ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு சூஸ். என்னோட ஒரு லாங் டிரைவ் நீங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து இந்த வண்டியோட டீடைல்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்கணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட ப்ரீவியஸான ஒரு வீடியோ பிளேஸ் பண்றேன். அதை மறக்காம பாருங்க. ஒரு டீடைலான ஒரு வாக் அரவுண்ட் தி ஆல் நியூ கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV. சோ இப்போ நான் வந்து டிரைவ் பண்ற வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து HTX எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் எனக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கலர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐவரி மேட் பினிஷ்னே சொல்லலாம். ஸோ பிரிட்டி மச் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு எலிகண்டா நல்ல ஒரு ஸ்டைலிங்கா வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இன்டீரியருமே பாத்தீங்கன்னா வந்து கலர் டோன்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே என்னோட டிராவல் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வாங்க பாப்போம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஆல்மோஸ்ட் வந்து என்னோட பேட்டரி ரேஞ்ச் வந்து ஒரு 70 to 75% வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஹேண்ட் ஓவர் கொடுக்கும் போது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 380 போல வந்து இருந்தது. பட் இப்போ வந்து 260 ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் pretty much டீசென்ட் தான் நான் சொல்லுவேன். ஐ எம் நவ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் சம் நியர்பை சார்ஜர். ஏன்னா நான் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது எனக்கு வந்து உண்மையாவே வந்து I'm not getting that kind of a panic. யூஸ்வலா வந்து நிறைய EV கார்ஸ் பை பண்றவங்க எல்லாம் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது வந்து ரொம்பவே வந்து பேனிக் ஆவாங்க. பட் எனக்கு வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVல வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷன் கேரன்ஸ் கிளாவிஸ் EV ரியல் வேர்ல்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து பிராக்டிகல் ரேஞ்ச்ல கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிராவலிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிஸ்டன்ஸ். அடுத்த ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து திண்டிவனம் வருது. ஸோ திண்டிவனத்துல நான் வந்து the help of Xeon சார்ஜர் அப்ளிகேஷன் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு 60 கிலோவாட் அண்ட் ஒரு 120 கிலோவாட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து காமிக்குது. Let's see how that charger is going to start. So I'm actually reaching the first destination of the EV charger, Xeon. So let's see how this is going to support for the charge. And this is the 60 kilowatt charge. So I'm really excited to see how it's going to work. And fingers crossed. சோ நான் வந்து இங்க திண்டிவனத்துல இங்க வந்து ஜியான் சார்ஜர்ல வந்து மணி எல்லாம் டாப் அப் பண்ணிட்டு சோ CCS2 சார்ஜர்ல தான் வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்து இங்க சார்ஜ் ஏறதும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியுது. சோ பிளிங்க் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா. சோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் உங்களோட வண்டி இது வந்து சார்ஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கும். ஒரு ஃபேன் சவுண்ட் மாதிரி ஜெனரேட் ஆகும். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இங்க வந்து சின்ஸ் நான் வந்து 60 கிலோவாட் இடத்துல இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து நல்லாவே தெரியுது. யூ கேன் கம் லிட்டில் க்ளோஸ். நான் சார்ஜ் போட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு இன் டர்ம்ஸ் ஃபார் அ நார்மல் சார்ஜ், அதாவது இந்த DC ஃபாஸ்ட் சார்ஜர்ல இப்படிதான் நீங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணும். அண்ட் இஃப் இன் கேஸ் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுனாலும் இல்ல நான் உடனே சீக்கிரமா கிளம்பணும்னா நீங்களே வந்து உங்களோட Xeon ஆப் சார்ஜர்ல வந்து ஸ்டாப் கொடுத்துட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகி இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி நீங்க கன் வந்து ஆட்டோவா வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆகி மறுபடியும் திருப்பி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி குட் டு கோ.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவியோட ஃபர்ஸ்ட் டைமா வந்து சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ சார்ஜிங்கோட பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 to 85% நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன். அண்ட் ஸ்டாப் பண்ணதுல அதாவது இங்க வந்து பார்க் பண்ணும்போது ஒரு 50% அந்த ஒரு சார்ஜ் ரேஞ்சில தான் நான் வந்து இங்க பார்க் பண்ணேன். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85% நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட போக அடுத்த கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஜியான் சார்ஜிங் எல்லாமே நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு கியா ஓனரா இருக்கும்போது கண்டிப்பா மை கியா ஆப்பும் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க பிளான் பண்ற அந்த கூகுள் மேப் ரூட் வந்து ஈவன் மை கியா ஆப் ஆகட்டும் இல்ல ஜியான் சார்ஜர் அப்ளிகேஷன் இருந்தாலும் இட் வில் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் யூ டு ஷோ த நியர்பை லொகேஷன் டு சார்ஜ் யுவர் எனி கார் பீயிங் இட் கியா ஆர் பீயிங் இட் எனி பிராண்ட். சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 85% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு இட் ஜஸ்ட் காஸ்டட் மீ அரௌண்ட் 646 rupees தான் வந்து எனக்கு ஆயிருக்கு. சோ நான் வந்து ஒரு மினிமமா வந்து ஒரு 1000 rupees தான் நான் வந்து வேலெட்ல நான் வந்து போட்டிருந்தேன். சோ அதுலயே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 646 rupees ஆயிருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி மச் குட். பட் என்னோட டிரைவிங் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டிரைவிங் ரேஞ்ச் காட்டுது, விச் ஐ திங்க் இட்ஸ் அ குட் டீல். ஃபோர்ட் வந்து ஓவராலா வந்து கீழிடமே வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்த்துருக்கேன். பட் இன்னும் நிறைய இடமே வந்து இந்த அழகான ஊர், அழகான மக்கள் ரொம்ப சூப்பராகவே நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பட் நவ் இட்ஸ் த டைம் ஃபார் மீ டு கோ டு த நெக்ஸ்ட் பிளேஸ். ஆல் நியூ கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV ஒரு அமேசிங்கான ஒரு 7 சீட்டர் வண்டினே சொல்லலாம். நீங்க கண்டிப்பா வந்து இன்னும் கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV வாங்கலைன்னா மறக்காம நியர்பை இருக்கிற கியா டீலர்ஷிப்ல செக் அவுட் பண்ணுங்க. ஒரு அழகான ஒரு 7 சீட்டர் கார். Trust me, you will really love it. Don't skip the video, watch it entirely. You are going to just love it. You might be wondering, நிஜமா இவர் எங்கதான் எந்த ரூட்டு தான் போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி சென்னையில இருந்து ஜிஞ்சி ஃபோர்ட் எல்லாம் முடிச்சுட்டு விழுப்புரம் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ வந்து திருச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஐ ரியலி லவ் லாங் டிரைவ்ஸ். அண்ட் அதுவுமே வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVயோட டிரைவ் ரொம்பவே வந்து பிளஷர்ஃபுல்லா நல்லா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட நான் வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி வந்து ஒரு சார்ஜ் தான் பண்ண, ஒரு 85% தான் சார்ஜ் பண்ணேன். அதாவது 50 to 85% தான் பண்ணேன். அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஹைவே டிரைவ் வந்து நிஜமா ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈவன் த ரோட்ஸ் ஆர் வெரி குட். குடோஸ் டு த நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV பத்தி சொல்லணும்னா வந்து இட் கிவ்ஸ் யூ தட் கைண்ட் ஆஃப் அ வெரி ஸ்மூத் ரைட் அண்ட் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அண்ட் நிஜமாவே வந்து நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி வந்து நானுமே அந்த வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் பிகினிங்ல வந்து நர்வஸா தான் இருந்தேன். ஆனா போக போக வந்து ஐ ஜஸ்ட் காட் யூஸ் டு த கார்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து டிரைவ் பண்ணும்போது ஐ மீன் ஐ ரியலி கேன் ஐடென்டிஃபை அ லாட் ஆஃப் பப்ளிக் சார்ஜர்ஸ். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நான் நிறைய பிராண்ட் மார்க்கெட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்ல விரும்புறேன். அதாவது பீயிங் இட் எனி EV சார்ஜ் பிராண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்லைட்டா அங்கங்க கிளிச்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு EV ஓனர்ஸ்க்கு எல்லாருமே நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்னா கைண்ட்லி ஆல்சோ கிவ் ப்ரியாரிட்டி டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். மேபி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியா வருவாங்க, வந்து சார்ஜ் போட வருவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் நிறையவே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். மேபி முன்ன பின்ன எதுனா என்ன சொல்றது, அந்த ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி பில்டப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லா நம்ம மேலும் பண்ணோம்னா இன்னும் இந்த EV கம்யூனிட்டி இன்னும் நல்ல பெருசா இன்னும் பிகரா வளர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ரியலி லவ்விங் தி என்டையர் எபிசோட். பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. It's going to be very interesting. Also, don't forget to even follow my Instagram handle, which is called Manoj Kumbhakaran Talks. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200+ கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ்ல வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் EVயோட சஸ்பென்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்கு. அதாவது எனக்கு வந்து நிஜமாவே வந்து ஒரு 7 சீட்டர் கார் டிரைவ் பண்ண ஃபீலே இல்லை, ஒரு 5 சீட்டர் கார் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெப்பியா இருக்கு, நல்லாவே வந்து ஒரு பிக்கப் கொடுக்குது. பட் ஸ்லைட்டா கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த ஒரு மேபி ஒரு 2 to 5% அந்த ஒரு லேக் இருக்குன்னு சொல்ல. பட் மற்றபடி இட்ஸ் ஆக்சுவலி வெரி பர்ஃபெக்ட்.
ஐம் டெல்லிங் இட் ஃப்ரம் மை ஹார்ட். உண்மையா சொல்றேன், அதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக நான் சொல்றேன். நிஜமாவே உங்களுக்கு இந்த ஃபீல் பண்ணணும்னா டோன்ட் forget to even check out the Carens Clavis EV. நல்ல வண்டி. அண்ட் இதுல நான் வந்து பிகினிங் ஆஃப் த எபிசோடே சொன்ன மாதிரி 2 பேட்டரி வேரியண்டோட வருது. அண்ட் இது வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் Carens Clavis EV தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் தி எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஹை-எண்ட். நீங்க எல்லாம் நினைப்பீங்க, சரி நாங்க வந்து சார்ஜ் பண்றோம், சார்ஜ் பண்ணிட்ட பிறகு 1 கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோவாட், அதாவது கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு அந்த டீடைல் வெர்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு. அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 6 per kilometer, அதாவது இந்த கிலோவாட் கணக்குன்னு சொல்லி எனக்கு வந்து டிஸ்பிளேல காட்டுது. இன்கேஸ் நீங்களும் ஒரு Carens Clavis EV வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம ஐஸ் இன்ஜின் வச்சிருக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ per கிலோமீட்டர் எனக்கு வந்து மைலேஜ் கொடுக்குது, இந்த ரேஞ்ச் கொடுக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த கிலோவாட் பேட்டரியில எனக்கு 1 கிலோமீட்டருக்கு 6 சொல்லிட்டு இங்க மென்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி உங்க Carens Clavis EV-லயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து 35% வந்து சார்ஜ் இருக்கு. ஸோ ஐ திங்க் another ஒரு 45 to 50 minutes ஈஸியாவே டிரைவ் பண்ணலாம், ஒரு 80-90 ஸ்பீட் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு. அண்ட் டிரைவ் பண்ணும்போது ஒரு லாங் வேல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ரீஜனை மட்டும் நீங்க வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து உங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு slightly more or less increase the battery, increase the capacity of it. ஆமாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயாச்சும் ஒரு ஹில்லுக்கு போறீங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மேபி கொடைக்கானல் இருக்கலாம், ஊட்டி இருக்கலாம், எங்கேயாச்சும் தமிழ்நாடு சைட்ல, இல்ல எனி அதர் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நீங்க ரீஜன் மோட மட்டும் பக்காவா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் பை த டைம் நீங்க மேல இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள ஆல்மோஸ்ட் யுவர் பேட்டரி இஸ் ஹாஃப் சார்ஜ்னே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு காரை சொல்லலாம் Carens Clavis EV. ஐபெடல் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். ஸோ தட் ஏன்னா இங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து டிராபிக் வந்து நிறையவே இருக்கு ஹைவேஸ்ல. ஸோ அதுக்காக ஐ ஸ்விட்ச்ட் ஆன் தி ஐபெடல். அண்ட் ஐபெடல்ல இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து the more braking you keep using it, the more you get that kind of an energy. It keeps charging. அதாவது அந்த ரீஜன் பிரேக்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால வந்து ஐபெடலும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து ஓவரால் வந்து ஃப்ரம் சென்னையில இருந்து இங்க, அதாவது இந்த நெக்ஸ்ட் 45 minutes ஐ வில் பி ரீச்சிங் திருச்சிராப்பள்ளி. See you all there. இப்போ வந்து சமயபுரத்துல இருக்கேன் தமிழ்நாடுல. அப் டு 120 கிலோவாட் வரைக்கும் சார்ஜ் அக்செப்ட் ஆகும்னு சொல்லி இங்க வந்து ஜியான் சார்ஜர் வந்து போட்டிருந்தது. ஸோ அது குவிக்கா நேவிகேட் பண்ணி ஜியான் ஆப் மூலமா இங்க வந்து ஃபைனலா வந்து லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த Carens Clavis EV தான் வந்து நான் இந்த டிரைவ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்த்திருப்பீங்க. குவிக்கா அப்படியே வாங்க எவ்வளவு குவிக்கா வந்து சார்ஜ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 18 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இங்க பாத்தீங்கன்னா வந்து க்ளோஸா வந்து இப்போ வந்து இட் இஸ் டேக்கிங் ஆல்மோஸ்ட் 47 கிலோவாட் ஆஃப் ஸ்பீடு. மேபி இந்த நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இப்பயே வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து சார்ஜ் முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. இங்க வண்டி நிப்பாட்டும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 15% பேட்டரி சார்ஜோட தான் நான் இந்த வண்டியை நிப்பாட்டினேன். இட் இஸ் ஆக்சுவலி a குட் சைன். நம்ம தமிழ்நாடுல ஒரு பப்ளிக் ஹாலிடே இருக்கும்போது தயவு செய்து ரூட் மேப்பை கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா யூ வில் ஆல்சோ for surely get stuck. ஏன்னா வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர்னு நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மேபி சேஃப்டி சைடுக்கு ஒரு 3 to 4 மொபைல் அப்ளிகேஷன், அதுவும் இவி சார்ஜரோட யூசர் இன்டர்ஃபேஸ், நல்ல யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கிற மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு even check out with the available charging stations.